இப்ப சமீப காலமா அதிகப்படியான மக்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு மகிழ் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. பெயர்ல எப்படி அந்த மகிழ்ச்சி இருக்கிறதோ, அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு மகிழ்னு தொடங்குற மாதிரி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுக்கும்போது மகிழ், இனியால் அப்படின்னு வைக்கிறாங்க. இது வந்து சந்தோஷ்ன்னு பேர் வச்சிருந்ததனுடைய இப்போ இன்னொரு மீனிங் தானே. சந்தோஷ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மி. மகிழ், மகிழ்ச்சி, ஆனந்தன், ஆனந்தின்ற பேர்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ என்னன்னா இது மகிழ் அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு அதுவுமே வடமொழியிலேருந்து தான் வருது. இன்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. மகிழ் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து தான் திருப்பியும் வருது. ஓகேங்களா? அப்போ பொதுவாக நீங்கள் வந்து வடமொழியை தவிர்த்துட்டு ஆனால் மகிழ், இனியால் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்கள், அதுக்கப்புறமா வந்து பியூர் தமிழாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி கொண்டு வந்தாலும் மீனிங் தான் கிரகங்களை குறிக்குது, கிரகங்கள் தான் வாழ்க்கை குறிக்குதுன்ற அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர, நான் நேற்று கூட ஏதோ இடத்துல சொன்னேன், இந்த தொல்காப்பியம், மணிமேகலை இதில் வரக்கூடியது, அதுக்கப்புறம் காவியங்களில் வரக்கூடிய தலைவர்களுடைய பெயர்கள், ராணிகளுடைய பெயர்களை பெண்களுக்கோ பசங்களுக்கோ வைங்க.